இல்ல யோக்கியமெல்லாம் செம்பெடுத்து உள்ள வைக்கிற மாதிரி பண்ற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு இவ்வளவு குதிரை பேரம் பண்ணி டிவிக்கு இழுக்க பார்த்தாங்களாம். கோடிக்கணக்கில் பேரம் பேசினாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் இந்த புத்தின்னு கேட்கிறேன். இன்னைக்கு மூக்கு உடைக்கிற மாதிரி இன்னைக்கு ஆடியோ தூக்கி வெளியே போட்டாரா தமிழை வச்சு கழகத்தோட எம்எல்ஏ? ஸோ அதுதான் விசுவாசம். அதாவது பணத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் உண்மையிலே வித்தியாசம் இருக்கு. எனக்கு உண்மையிலே அவர் இன்னைக்கு அந்த வெளிப்படையா தூக்கி போட்டு என்கிட்ட இவ்வளவு கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க அப்படின்னு சிறுவிகண்ட தொகுதி எம்எல்ஏ சரவணன் அந்த ஆடியோ வெளியிட்டது உண்மையிலேயே எனக்கு பாத்தீங்கன்னா அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லப்பா உண்மையிலேயே விசுவாசமா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதுல அவர் பேசின சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க எந்த மாதிரி ஒரு பன்னியார் புத்தியில இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியுண்டுருது. அதாவது இன்னைக்கு தமிழை வச்சு கலத்துடைய சிறுவைகுண்ட தொகுதி எம்எல்ஏ சரவணன் பாத்தீங்கன்னா என்கிட்ட குதிரை பேரம் பேசி நிறைய பேர் என்ன ரொம்ப தொலை கொடுக்காங்க. அதாவது 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 கோடி தரேன் பேசுறாங்க. ஸோ அதனால எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியல. இங்க பாருங்க அதோட ஆதாரத்தை நான் வெளியிடுறேன், நான் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆதார ஆடியோவை அவர்கிட்ட பேசுனாங்க. அந்த ஆடியோ வெளியிடுறாரு. அதுல பேச ஒரு நபர் பாத்தீங்கன்னா யார் சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல சினிமா தேட்டர் வச்சிருக்கிறவர், நெல்லை ராம் தேட்டர் ஓனர் முத்துராமன் அப்படிங்கிறவர் தான் சொல்லப்படுது. அவர் பேசுற ஆடியோ தான் அவர் வெளியிடுறாரு, அந்த போட்டோ வெளியிடுறாரு. இவர் தான் அந்த ஆளுட்டு அந்த தரப்புல இருந்து பேசுறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்லைண்ணே தப்பா நினைக்காதீங்க, உங்களை மாதிரியே என்கிட்ட ஒரு 7-8 பேர் பேசுறாங்க. அதாவது 30 கோடி 100 கோடி வரைக்கும் நான் பேசுறேன், 100 கோடி இல்லை 500 கோடி ரூபா எனக்கு பேரம் பேசினாலும் நான் மாற மாட்டேன், கட்சி தவ மாட்டேன். நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய கட்சியில தான் இருப்பேன், விசுவாசமா தான் இருப்பேன். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உங்கள்கிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எளிய இந்த பின்புலத்துல வந்த உடனே இவன் ஈஸியா நம்ம பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லலாம் கேட்பான், அவ்வளவு வீக்கா இருக்குன்னு நினைச்சாலும் என்னன்னு தெரியல. ஸோ அதனால தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவர் அந்த ஆடியோல டிவிக்கு எம்எல்ஏ சரவணன் சொல்றாரு. சோ அதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கவரு, இல்ல பிரதர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நம்மளுக்குள்ள அப்படி நம்ம இருந்துக்கலாமே, நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தான் சொல்ல வந்தேன், நீங்களும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைஸா நழுவிட்டு அந்த போனை கட் பண்றாங்க. அந்த கான்வர்சேஷன் அதோட முடியுது. இப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுக்குள்ள திமுக காரங்க பாத்தீங்கன்னா அதாவது எப்படியாவது பாத்தீங்கன்னா எங்கேயாவது எந்த ஒரு தொகுதியிலாவது ஒரு எம்எல்ஏவாவது ஒரு அமைச்சராவது விலைக்கு வாங்கிட முடியாதா, நம்ம கட்சிக்கு எழுத்துற முடியாதா, அவங்க ஆட்சியை கவித்துற முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கறாங்க. அது 100% இது மூலமா தெரியுது. அதாவது இதுல அவர் சொல்லும் போது 2 விஷயம் சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் கிடையோ அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் 4 பேர் என்கிட்ட பேசினாங்க. இவர் ஒருத்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, இந்த நெல்லை ராமுத்துராம் தேட்டர் ஓனர் ஒருத்தர் பேசியிருக்காரு முத்துராமன். ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தூக்கி வெளியில போட்டு உடைக்காரு. அதுல அவர் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க பேசும்போது எதிர்நிலையில் உள்ளவங்களாம் என்ன அப்படிதான் சொல்றாங்க. அதாவது நீங்க எங்களை மீறி எப்படி நீ அரசியல் பண்ணுவ, அதாவது இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பெரிய பெரிய அரசியல் ஏடிஎம்கே டிஎம்கே இதில் உள்ள பெரிய பெரிய ஜாமவான்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்னா முக்கால்வாசி பேர் தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் தான், திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ளவங்க தான். ஸோ நீ இப்போ புதுசா நீ இங்கிருந்து ஒரு எம்எல்ஏ ஆகி பெரிய ஆளாயிருவியா, எங்களை மீறி நீ அரசியல் பண்ணிருவியா அப்படிங்கிற தோரணையில இவரை மாட்டுறாங்க. அதே அவர் சொல்றாரு, நான் எளிய பின்பற்ற வந்த உடனே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது என்ன தெரியும் கேட்டீங்கன்னா இந்த பன்னியார் தோரணை நீங்க பார்க்கணும். ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து வந்தவங்க என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்கன்ட்டு. அதாவது இந்த எளிய பின்பற்ற டிவிகே கட்சியில் உள்ள மேக்சிமம் எம்எல்ஏ அமைச்சர்லாம் எளிய பின்பற்ற முதல் முறையாக எம்எல்ஏ முதல் முறையாக அமைச்சரானவங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஏத்துக்க முடியல, இவெல்லாம் அமைச்சரா இவெல்லாம் எம்எல்ஏவா, அது எப்படி நம்ம தொகுதியில இவெல்லாம் இவன்கிட்ட போய் நம்ம நிக்கணுமா ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிற அந்த மன்னர் பரம்பரையில வந்த மாதிரி அந்த திமிரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்முடைய தளபதி முதல்வராக ஆனதுல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிய பின்பற்றுள்ளவங்களாம் அமைச்சராகினார்ல, இவங்கெல்லாம் ஒரு அமைச்சராக செஞ்சு காட்டினார்ல, அதுதான் இவங்கெல்லாம் அந்த தாங்கிக்கொள்ள முடியல. அந்த தரமான ஒரு அடியை தான் இவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா உடச்சு விட்டார்ல, இவங்க தான் அமைச்சரா இருக்கணும் காலங்காலமா இந்த தொகுதியா திருச்செந்தூர் தொகுதியா இவரு தான் அனிதா தான். ஸோ இப்படி ஒவ்வொரு திருச்சியா இவரு தான், அப்படி ஒவ்வொரு தொகுதியா டிஎம்கே இவங்க டிஎம்கே ஜெயிச்சா இவங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சா இவங்க. ஸோ அப்படின்னு இருந்துச்சுல்ல, அதை உடச்சு விட்டார்ல, யாருனே தெரியாத ஒருத்தங்களை புதுசா எளிய பின்பற்றுறவங்க எம்எல்ஏ அமைச்சராக்குனார்ல, அதை இந்த பண்ணையார் தோரணையில இருக்கவங்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால இவ்வளவு மிரட்டல். ஸோ ஆனால் அதை உண்மையிலே தைரியமே வெளியே சொல்லிட்டாரு நம்முடைய டிவிகே எம்எல்ஏ சரவணன். உண்மையிலே அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவுக்குள்ள ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு, யார் யாரெல்லாம் என்ன மிரட்டாங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாருல. ஸோ அதனால அவருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை கொடுக்கும். யாருமே பார்த்தீங்கன்னா அவர் மேல பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வழக்கு இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வேற அவரு மேல நீங்க வழக்கு தொடரல, அவரு மேல ஏன் கைது பண்ணன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு செட்டிங் கேஸா இருக்குமா, எதுவும் வேணே பிளான் பண்ணி திமுக எதுவும் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தோணுது. எதா இருந்தாலும் உண்மையை தீர விசாரிக்கணும். ஸோ அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா எத்தனை கோடி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இந்த தேவை காட்சியை கலைச்சிடணும். அது எதுக்கு எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போகலாம், யாருனாலும் கிடைக்கும், கிடைக்கிறதுனாலும் பேரம் பேசு அப்படிங்கிற ஒரு இதுல இறங்கியிருக்கு திமுக. ஸோ அந்த வகையில இன்னைக்கு இவரை மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
ஏன்னா எல்லாத்தையும் மேக்சிமம் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். எப்படி விடுவாங்க, எப்படியா நம்ம கட்சிக்கு எழுத்துற மாட்டோம்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அது வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம யாருமே அதை பற்றி பேசியிருப்போம். அதாவது உங்கள் லெவல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை ஒரு எம்எல்ஏ அமைச்சராக்கி இருக்காரு அந்த மனுஷன், அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட கோடி கோடியாக பேரம் பேசுவாங்க. ஸோ அதனால் யாரும் அப்படி விலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம கூட பேசியிருப்போம். அந்த வகையில் எல்லாரும் ஒருத்தர் கூட விலைக்கு வாங்க முடியல இது வரைக்கும். எல்லாரும் அந்த ஒரு விசுவாசத்தில் இருக்காங்கும்போது உண்மையில ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். பார்க்கலாம், இனிமேலும் அப்படி இருக்கணும் எல்லாரும். இல்லை, நான் அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்குறேன். உங்களை வந்துட்டு அன்னைக்கு அந்த கைது நடவடிக்கை பண்ணும்போது என்கிட்ட வந்துட்டு காவல்துறை மூலமாக அழுத்தம் கொடுத்தாங்க, என்னை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி டிவிக்கில் சேர சொல்லி வற்புறுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இவர் வந்து தாங்கிட்ட பேரம் பேசினவங்கள இதுதான் அப்படின்னு ஆதரத்தை வெளியிட்டார். உங்ககிட்ட யார் பேரம் பேசினா அவருடைய பேர் கூட உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாம் உருட்டு. அதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், டிவிக்கு குதிரை பேரம் பண்றாங்க, அவங்களுக்கு ஏன் பண்ணணும் இல்லை நான் கேட்கிறேன். திமுக உங்களுக்கு எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா ஏடிபிக்கவே ஒட்டுமொத்தம் வந்துட்டு இருக்கு. அதுலயும் அவங்க யார்ட்டையும் பேசி அவங்களை அழைக்கணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா சனிக்கிழமை ஆயிரக்கணக்கில் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே. இதுல வந்து அவங்க பேரம் பேசி தான் கூடணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும், ஏடிபிக்கு அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிட்டு இனிமே எடப்பாடி நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் நம்முடைய தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு எல்லாரும் நம்பி படையெடுத்து கிளம்பி வராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசுதான், குதிரை பேரம் பேசுதான். என்னென்ன விட்டுருக்கீங்க, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன ஒரு பண்ணையா தோரலில் இருக்காங்க, இவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வலிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இதுக்கு ஒட்டுமொத்தமா திமுக தான் பண்றேன் கிடையாது, திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்துட்டு பண்ணுது. ஏன்னா ரெண்டு கட்சியில் தானே காலங்காலமா அந்த பதவியில வச்சிருந்தவங்க. ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர்லாம் அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த இது வந்து ஒன்று நம்மகிட்ட இருக்கணும், நம்மகிட்ட போகணும். அடுத்த 5 வருஷம் மாறிச்சுன்னா நம்ம மாறு, அதாவது ஒரு 5 வருஷம் இவங்க இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷம் அவங்க தானே, அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே இல்லாமல் புதுசாக ஒருத்தங்க வந்துட்டாங்க, நம்ம இனிமே அந்த வாய்ப்பு கிடைக்காம வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை சரிக்கிறதுக்கு ரெண்டு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றாங்க. ஏன்னா யாருக்குன்னே பாத்தீங்க, இது உண்மையா இருக்க போய் தான் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆஜராகல நீதிமன்றத்துல, சம்மன் கொடுத்தும் ஆஜராகல. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ குத்தமுள்ள நெஞ்சு தான் குரு இருக்கும். உண்மையிலே தப்பு பண்ணலாம் தான் டேரக்டா வந்து ஆஜராகி எங்க மேலே என்ன தப்பு இருக்கு, யாரு நாங்க வந்து பேசுறது சொல்லுங்க வைப்போம் அப்படின்ட்டு ஆதாரத்தை எதாவது காட்டுங்கப்பா அப்படிதான் வந்து கேட்பாங்க. அவங்க தப்பு பண்ணிருக்க பேர் எங்க நம்ம மாட்டிடுவோமோ, நம்ம வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல தப்பு பண்ணதுனால நேரடியாக ஆஜராகாம அப்படியே ஓடி ஒளிஞ்சி தலைமுறை வைட்டு கிடைக்காங்க. அதான் உண்மையான நிலவரம். எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படி ஓடி வெளிய வேண்டிதான். ஏன்னா எல்லாருடைய வழக்கம் இந்த வெளியே வந்துட்டே இருக்கு, ஒவ்வொருத்தருடைய லட்சணம் வெளியே தெரியுது. ஸோ மக்கள் முன்னாடி நம்முடைய முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவார் புட்டு புட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் சொல்ல நினைக்கிறேன். அதாவது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு போக போறான் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் அதிகாரப்பூர்வமா வந்துச்சு இல்ல, புசியானந்த் அவர்களே சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க, போகாம தடுக்கிறாங்க. அதான் இப்போ வந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா போகிறது கன்ஃபார்ம் டேட் ஆகல. ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே. நான் கேட்கறேன், என்ன இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? சிபிஐல அந்த கேஸ் இருக்கு, ரைட்டு, ஓகே தான், இல்லைன்னு யாரும் சொல்லல. அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு தானே பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து உதவி பண்ணும்போது அவர் இங்க வந்து கூப்பிட்டு பார்த்தாரு, இப்போ டேரக்டாக போறாரு. இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிட போறாங்க, இதை உடைச்சிட போறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் சரி அவருமே இந்த வழக்குல இருக்காருங்கிற பட்சத்துல அப்ப இதுக்கு முன்னாடியே அவர் சந்திச்சாரு மக்களை தான். அவர் வந்து இந்த கேஸ்ல வந்து அவங்களுக்கு சாதாரண எதுவும் பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அப்பவே சொல்லிப்பாரு, அப்பவே பார்த்துட்டாரு. இப்ப அந்த மக்களை பார்க்கறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருப்போம் நான் கேட்கிறேன். ஏன் அங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் அவர் அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல நிக்கக்கூடிய, அது முன்னாடி நடிகர் அந்த இதுல தான் அவர் போனார், ஒரு கட்சியோட தலைவரா. ஆனா இப்போ ஒரு முதலமைச்சர் அங்க போறாரு. முதலமைச்சரா ஒருத்தர் அங்க போகும்போது இன்னும் அவங்க சுத்து வட்டாரத்துல நிறைய உண்மைகளை அப்போ வந்து வெளியே வராம இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஒரு பதட்டத்துல இருந்திருப்பாங்க, அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு சில விஷயங்களை சொல்லலாமா வேண்டாம்னு ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆவாரா, ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு திமுகவே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு அப்படின்னா நம்ம இப்படி ஏதாவது சொல்லி நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கறது கூட அவங்க யோசிச்சுக்கிட்டு சில உண்மைகளை சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தைரியமாயிருவாங்கல்ல, இப்போ வந்து இவரே முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல அங்க நடந்த சில விஷயங்களை சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்ற பட்சத்துல அது திமுகக்கு எதிராமையும் ஆப்படிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் வருது, என்னமோ தெரியல. சோ எங்க நம்ம மாட்டிக்கிடுவோம் இவர் திரும்ப அங்க போனாருன்னா அப்படிங்கிற ஒரு பட்சத்தை தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் அங்க போகாம தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்காங்க கேட்டீங்கன்னா அதான், இல்லைன்னா வேற ஒண்ணும் இல்லையே.
இதை வெளியில எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அதாவது சிபிஐல கேஸ் நடந்திருக்குது, இவர் எப்படி போலாம், இவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, போய் பத்தினா அந்த சாட்சியங்களை உடைக்க பாக்குறாரா, தம் பக்கம் இழுக்க பாக்குறாரா, விலை கொடுத்து வாங்க பாக்குறாரா, அப்படி இப்படின்னு 1008 விட்டுகளை விட்டு ஆரம்பிப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. எங்க அவங்க மாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தடுக்கிறாங்க. அதான் உண்மை. ஆனா என்ன பத்தினா கேட்டீங்கன்னா, தர்மத்தின் வாழ்தலையும் சூதுகவும், ஆனா மறுபடியும் தர்மமே வெல்லும். அவ்வளவுதான். நம்ம அதை நம்புவோம். அவ்வளவுதான். என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தீரும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு? நான் பேசின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த அரசியல் நிகழ்வு 10 மணி வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.